Hi friends, welcome back to Mama's Vilma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல சில பல கெஸ்ட்கள், அதாவது கும்பலா கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கும்பலா நான் சமைக்க போறேன். என்ன நான் சமைக்க போறேன்? கும்பலானா சும்மா இல்ல, 15 பேருக்கு சமைக்க போறோம். 15 பேர், ஆல் அடல்ட்ஸ். ஓகேவா? அது யார் யாரு எதுக்கு வராங்க, என்ன வராங்க அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வருது. ஓகேவா? ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்கிறோம், என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் வாயின் வந்தத காட்டு. மட்டன். அதுக்கப்புறம் வந்து இது சிக்கன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து போட்டி. ஐயோ இத ஊத்துதுப்பா, சாரிப்பா, இங்க தான் வைக்கிறேன். போட்டி. அப்புறம் வந்து இது ஆட்டுக்கால். ஓகேவா? சோ தடல் புடல் விருந்து தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆட்டுக்கால், பாயா, இட்லி, பரோட்டா, பிரியாணி அப்படின்னு பல விதம். கொட்டல் குழம்பு பா, அவனுங்க தான் கிளீன் பண்ணி குத்தானுங்கல்லப்பா. அப்படி கிடையாது, இதுக்கு தான் நான் அதை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீ ஒன்னொன்னா உருவி அதை உள்ள சொருவி எடுத்து அது எப்ப பண்றது? அதுக்கு தான் அவங்களே கிளீன் பண்ணி குத்துட்டாங்க. இருந்தாலும் குடல்லாம் நான் வேக வச்சு நான் செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னா கீழே தான் எடுத்து ஊத்தணும். இதை சாப்பிட முடியாது, சரியா? அதுக்கு வாங்காம இருந்துடலாமே. அந்த ப்ராசஸ் ஜாஸ்தின்றதுனால தானே நான் வேணான்னு இருப்பா. இப்ப பாரு ஈஸியாச்சு. ஓகே, டக்கு நான் அது ஊசி ரொம்ப முனையா இருக்கா, அதனால அது வேலைக்கு ஆகல. இதை அப்படியே திருப்பிடுவியா? ஆமா, இது அப்படியே திருப்பிதான் வேலை. This is the process of cleaning. இதை நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறது உள்ளர. எனக்கு நீ ஃபேன் போடணும் பையன். காத்தாடி இல்லாம நான் ஃபேன் எதுக்கு போட்டேன்? இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் போது எனக்கு ஃபேன் வேணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த காத்தாடியே போட்டேன் நானு. சரி, என்ன பண்ண? சரி, நீ க்ளீன் பண்ணி செய்ய. நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. என்னப்பா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டியா? சிக்கன் இங்க கழுவி வச்சிருக்கேன், மட்டன் இங்க கழுவி வச்சிருக்கேன். கால் மட்டும் கடைசியா கழுவிக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அது நைட் தானே செய்ய போறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவலாம். அது கொஞ்சம் டஃப்பான வேலை. கால் அதான் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன டஃப்பான வேலை? மீன்ஸ் எனக்கு வந்து சுத்தமா கழுவணும், அப்பதான் எனக்கு மன திருப்தி ஆகும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதனமா தான் கழுவுவேன். அதனால அது வெயிட் பண்ணணும். அதனாலதான் 3 ஆட்டுக்கால் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆட்டுக்கால் இல்லைன்றாங்க, 2 ஆட்டுக்கால் தான் ஊத்துக்கிறாங்க. ஸோ ஹோட்டல்ல மெனு வைக்கிற மாதிரி ஆளுக்கு 2 பீஸ் தான் வரும் போல் இருக்குது. எனக்கு இந்த ஆட்டுக்கால்னா ரொம்ப பிடிக்கும். கரண்ட் இவ்வளோ நேரம் ஆஃப் ஆயிருந்தது, நான் பயந்துட்டேன். இன்னும் இவ்வளோ வேலை செய்யணும், இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம், கரண்ட் வேற போயிடுச்சேன்னு. நீ எப்படி ஒரு அமைக்கிற வேலையா பாத்துட்டு கடைசியில என்ன மாட்டு பத்தியா? எதுக்குப்பா எல்லாம் என்ன புடிச்சு கழுவி ஊத்தினுக்குறாங்க? எனக்கும் இந்த கோவாக்கும் சம்மந்தமே இல்ல. நாங்க வந்து யோசிச்சோம், பட் அப்புறம் அதுக்கப்புறம் வேணாம், அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு. எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம டிக்கெட் போட்டு கிளம்பி போறதுக்கு? சரி பிள்ளைங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நாங்களுமே விட்டுட்டோம். அது வீடியோல ஒரு சொன்னது ஒரு தப்புன்ட்டு அந்த பேச்சு பேசுறீங்க. நான் என்னமோ சொன்ன மாதிரி என்னமோ என்ன வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா வாய் விட்டுதானே நீ தானே என்ன சொல்றாங்களா? என்னதான் சொல்லினுக்குறாங்க. அதிக பிரசங்கி நீன்னு தெரியும். அதிக பிரசங்கி நான் கிடையாது, இந்த வீட்டுல அதிக பிரசங்கி நீதான், சரியா? நான் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மதியானம் லஞ்ச் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் நமக்கு என்னது? போட்டி குழம்பு நல்லா பண்ணணும்பா. எனக்கு வந்து இப்ப வரைக்கும் போட்டி குழம்பு அப்படின்னா என் ஃப்ரெண்டு குமாரோட அவங்க அம்மா செஞ்சதுதான். வந்துருமே அப்படியே. சீரியா? அப்ப பாரு என்ன டேஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறேன் அவங்க வீட்டுல. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லிருக்கட, சரியா? நான் என்னைக்கா செஞ்சதை நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன். நம்ம இது வரைக்கும் போட்டி குழம்பு நீ செஞ்சதே இல்லப்பா. முட்டை பொரியல் மாதிரி பண்ணிருக்கிற போட்டிய. நீ செய்யறது போட்டி குழம்பு இல்ல, ரைட்டா? நீ செய்யறது வந்து போட்டி செமி கிரேவி. இதுல இருந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீ போட்டி செமி கிரேவி தான் செஞ்சிருக்கிற, போட்டி குழம்பு செஞ்சதே கிடையாது. போட்டி செமி கிரேவி நீ செய்யறது. நான் சொல்றது இப்ப மட்டன் குழம்பு வைப்பல்ல நீ தேங்காய் அரைச்சி ஊத்தி, அதே மாதிரி கலர்ல போட்டி குழம்பு. மட்டன் பீஸ்க்கு பதிலா போட்டி குழம்பு இருக்கும், போட்டி இருக்கும் அது உள்ளர. இப்படி எல்லாம் இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது. குழம்பா வைக்கிறேன்னா குழம்பா வைக்காத அப்படிம்ப. இப்ப குழம்பா வைப்பா.
இப்ப நீ எப்படி நரம்பு எப்படி எல்லாம் பேசுன்னு தெரியுதாப்பா இப்ப நீ பாத்துக்கோ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம், சாரி 32 வருஷம், 30 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கேன், 32 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்டது இப்போ வரைக்கும் நான் சொல்லின்னு இருக்கிறேன். போட்டி குழம்பு அப்படின்னா அவங்கள தான் சொல்கிறேன். அப்போ பார்த்துக்கோ அதோட டேஸ்ட்டை. புரியுதா? யாரும் பீட் பண்ணல இப்போ வரைக்கும். எங்கள் வீட்லேயும் பீட் பண்ணல, எங்கள் அம்மா பீட் பண்ணல, எங்கள் ஆயா பீட் பண்ணல. அப்புறம் தானே நீ பீட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதில் சுத்துக்குழப்பெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாரு. அது எல்லாம் சேர்ந்தது தான் போட்டி. ஆமாம், ஆனால் தனித்தனியாக எல்லாத்தையும் வித்துருவாங்க. தோஞ்சல், சுட்டி கொழுப்பு, உள்குடல், வெளிக்குடல், நுரையீரல் டப்பா அதெல்லாம் போட மாட்டாங்க. அது தனியா போடுவாங்க. அது தனி கடையில எல்லாம் நான் சாப்பிட்டிருக்கேன் நுரையீரல் டப்பா. அது கடையில போடுறானுங்கப்பா. இது டப்பா வந்து அந்த நுரையீரல் டப்பா வந்து கம்மி ரேட்டு, அதனால போட்டி கூட மிக்ஸ் பண்ணி கடையில கொடுப்பானுங்க. ஆனா வீட்டுல எல்லாம் அந்த மாதிரிலாம் அது தனியா செய்வாங்க, இது தனியா செய்வாங்க. நுரையீரல் டப்பாலாம் நாங்க சாப்பிட்டதில்லப்பா. நாங்க வந்து ரத்த பொரியல், தலைக்கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டி, அப்புறம் கை காலு தனியா இப்படிதான் சாப்பிட்டுருக்குமே தவிர நுரையீரல் டப்பாலாம் சாப்பிட்டது. ஆனா நுரையீரல் டப்பா இப்ப சாப்பிடுறது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லதுன்றாங்க ஹார்ட்டுக்கு. அதுல ஆட்டோட ஹார்ட் இருக்கும், அது ரொம்ப நல்லதுன்றாங்க. ஆனா அது ஒன்றும் பெருசா சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது, ஒரு மாதிரி பொலுக்குன்னு இருக்கும். அது எனக்கே அவ்வளோ பிடிக்காது. சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ஓகே. இன்னைக்கு ஒருத்தர் வாத்துக்கறி வாங்கி வாய வச்சு சும்மா இருக்காம சூடு அப்படின்னாரு. அவர் வந்துட்டு சிக்கன் கூட தான் சார் சூடு. இந்த வெயில்ல சிக்கன் சாப்பிடாம இருக்கீங்களா யாராச்சும்? சிக்கன் கூட தான் சூடு அப்படின்னாரு. நாங்க வந்து மாஸ்க் கொடுத்தாதான் சாப்பிடுவோம், நல்லா இருக்குமா டேஸ்ட் அப்படின்னா. ஓ சூப்பரா இருக்கும், செய்யற மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். ஆமா உண்மைதான், அது செய்யற மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே பார்த்தோன்னே சரி வாத்துக்கறி அப்படியே பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமா இருந்தது. சரி ஏதோ செஞ்சுக்கிறாரு, வாங்கிட்டு போறாரு, என்னதுன்னு ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. நாட்டுக்கோழியும் இல்ல அது. அது மூக்கு தெரியலையாப்பா? மூக்க பார்த்தா தெரியலையா அவனுக்கு? கண்டே பிடிச்சேன், அந்த மூக்க பார்த்து தான் கண்டே பிடிச்சேன். அவன் அப்ப இது வந்து வாத்து போல அப்படின்னு அந்த மூக்க வச்சுதான் அதுக்கப்புறம் கண்டே பிடிச்சேன் நான். ஆனா இது கோகனட் வந்து ஹை கொலஸ்ட்ரால்னு போட்டிருக்காங்க. ஆமா, இது என்ன கேள்வி? ஹை கொலஸ்ட்ரால் தான், பயங்கர கொலஸ்ட்ரால் அது. ஆனா அவங்களுக்கு மட்டும் எப்படி அது ஒத்து வருதுன்னு தெரியல. மலையாளிஸ் எது பண்ணாலும் அவங்க வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பேசிக்காவே ஹை கொலஸ்ட்ரால் தான் அது. மேபி அவங்க ஊர் தேங்காய் வந்து அவ்வளோ கொலஸ்ட்ரால் கம்மியான தேங்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெயில் கம்மி கொலஸ்ட்ரால் இருக்குது, அந்த எண்ணெயில் இருக்குதுன்ட்டு. நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உடம்பு எது கிடையாது. டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெயில் பண்ணுவாங்க, அதுதான் டேஸ்ட்டு. கோகனட் ஆயில் ஷைனிங்கு, உடம்புக்கு கெடுதல், பாடிக்கு ஷைனிங், ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போட்டி குழம்பு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இது எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம். ரெண்டுத்தையும் போட்டு தானே இது பண்ணிருக்க? ஆமா, ஏன்னா வெங்காயம் பத்தல, அதனாலதான். அவ்வளோதான், தக்காளி சர் அப்படியே முழுசா கூட போடுப்பா. அது மிஷின் சூப்பர் மிஷின் பா. அது எதுக்கு நல்லா இருக்கிற மிஷின் நம்மளே வாயில போட்டுப்பானே. இது சார்ஜபிள் தானே? என்னைக்காச்சும் சார்ஜ் போடுவேன். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை தலையை பிடிச்சி போட்டுக்குவாங்க. ஓகே, நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மிஷின் எல்லாம் கழுவி போட்டுருவோம். இடையில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? நல்லா இது நம்மளது இது வெந்துருச்சுல்ல, பார்ப்பதற்கே எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான்ப்பா. கட் பண்ணி உள்ள போடும் போதே எம்மியா இருக்குது. ஏன் மற்றதை யார் கட் பண்ணுவா? சூடா இருக்கு.
இதுக்கு வந்து மசாலா போடணும் ஃபர்ஸ்ட். மசாலா போட்டுருவோமா? போட்டுறோம். அதை நான் கட் பண்ணி கொடுவா உனக்கு டக்க 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 டக்குன்னு. இதில் வந்து என்னன்னா மிளகாத்தூள். ஓகேவா? ஓகே. கொத்தமல்லி தூள். தேங்காய் அரைச்சி ஊற்று போறியா? வேணுமா? இது வந்து மல்லித்தூள். மட்டன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு வைப்பில்ல, அதே மாதிரி வை. ஓகே, மல்லித்தூள். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணுவோம். இதில் கரெக்டாக சாப்பாடு விசிலடவும் இதுவும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட. வாயுல வச்சு ஊறுது இப்பவே. அதெல்லாம் கட் பண்ணது எல்லாத்தையும் இதுல போட்டு சாரல் மாதிரி அப்படியே போட்டுக்கணும். தேங்காய் மட்டும் லைட்டா அரைச்சி கொதிச்சிருச்சுங்க பாரு, சூப் ஆயிடுச்சு. அப்படியா? அவ்வளவு சூடா சுடுச்சா? நீ சொல்லியிருந்தா நான் கட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே. எம்மி சாப்பிட்ட உடனே கிரிக்குமே. நல்லா இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உப்பு போடணும். உப்பே போட நீ அதை போடு. உப்பு கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சி தேங்காய் தண்ணியை எடுத்து ஊற்றுது. தேங்காய், முந்திரி. முந்திரிலாம் போட்டியா? அப்போ குமார் அவங்க அம்மா செஞ்சதை இன்னைக்கு பீட் பண்ணிடும். இதுக்கப்புறம் எல்லாம் நீ பண்ணதை பற்றி போட்டியை பேசும். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். உடனே தின்றது வேற வழி இல்லப்பா. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகணும், ஹியூமன் பீயிங். ஓகேவா? அதனால நம்ம சாப்பிட்றோம். அதுக்கும் திண்டு குறை பேசுற அப்படின்ற. உங்க அம்மா செய்வாங்க போட்டி எல்லாம் வெளில எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுல இருக்க அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு வைப்பாங்க. ஓகே, ஊத்து. ஏன்பா? ஏய் கஞ்ச பிஸ்னாரி அவ்வளவுதான் ஊத்தணும், வேற எவ்வளவு ஊத்துவாங்க? அப்படியா? தெரியல, எனக்கு தெரியாது அதெல்லாம். ஒன்லி ஈட்டிங். அவ்வளவுதான். தண்ணி கொஞ்சம் ஊத்து. ஆமா, ஊத்து. காமான். ஏய் அப்பா, நீ இப்படி வேகமா ஊத்துனா அப்படிதான் ஒரு அழகா செய்யணும். அவ்வளவுதான். ஓவரா? எவ்வளோ நேரத்தில்? ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுல, நம்ம சாப்பிட்டுலாம்ல. அப்படியே வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். ஆனா இன்னைக்கு அவங்களே கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்ததுனால உனக்கு வேலை கம்மியா இருந்தது இல்லப்பா? கிடையாது. இல்ல அப்படின்னா வாரம் வாங்கலாமே, அதனால கேட்டேன். நான் கிளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏதோ ஃப்ரீயா இருந்தாங்க, பண்ணி கொடுத்தாங்கப்பா. அதான் தெரியும், இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாங்க. போட்டி குழம்பு ரெடி. திஸ் இஸ் கால் செமி கிரேவி. புரியுதா? நான் அப்போ என்ன சொன்னேன்னு இப்போ தெரியுதா உனக்கு? இது செமி கிரேவி. குழம்பு அப்படின்னா தண்ணியாக இருக்கணும். ஓகே, சாப்பிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும். போட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பத்தாது, நாங்கள் நிறைய பேர் 13 பேராக இன்னும் நைட் இருப்போம். அவ்வளோலாம் பத்தாது. அதுவும் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு வைக்கலாம் நம்ம. நாங்கள் இப்போ மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேலன்ஸ் எடுத்து வச்சுருவோம். சூப்பராக இருக்குது போட்டி. ஆனாலும் பேபிமா அவங்க 36 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டியை வந்து அடிச்சு அது இன்னொரு நாளைக்கு இதுக்கு வைக்கலாம். இட்லி குடல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். அதை பண்ணலாம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, we are back. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கல, இவர் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்ச நேரம். என்ன நீ என்ன பண்ணியிருந்த? நான் வந்து அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ண? அந்த அக்கா போன பிறகு அப்புறம் நான் அதுக்கு பிறகு ரெஸ்ட் தான். துணி எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு, அவ்வளோ ஈரம். சரி, இப்போ பிரியாணிக்கு வந்து நீ முழுசா போட்டுருந்த? முழுசா தான் போட போறேன். அளவுக்கா? அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு தெரியும். ஊத்தணும் தெரியும். மட்டன் பிரியாணி தானே, மிச்சம் இந்தாவோட எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். ஓகே,
5.25 இருக்கு. 5.25க்கு பிரியாணி ரைஸ் எடுக்க முடியுமா? 2 கிலோ பிரியாணி செய்யறேன், உடையாம இருக்கணும். பிரியாணி ரைஸ் மேல இருக்குல்ல, உடையாம இருக்கிறதுக்கு இது இல்லையா, பாஸ்மதி தானா? ஓகே சரி, இது வைப்போம். பிரியாணி ரைஸா கடைசியா எடுப்போம். இப்ப வந்துட்டு முட்டையை நான் வேக வச்சிட்டேன். ஓகேவா? முட்டை வெந்துன்னு இருக்கு. முட்டைக்கு லைட்டா உப்பு போட்டுப்போம். ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கிரு 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 கிருன்னு வேலை பார்ப்பேன். என்ன சொல்ற? முட்டைக்கு உப்பு போடுறதே ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு உடனே காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா கிரு 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 கிருன்னு வேலை பார்ப்பேன்ற. பால் சுட வச்சிட்டியா? பால்லாம் சுட வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னப்பா இது அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது? மட்டன், ஃப்ரெஷ் மட்டன் பீஸோ? எல்லாத்தையும் கறிப்பா. ஓகே 7:30க்கு வருவாங்களாமா. ஓகே, அதுக்கு முன்னாடி முடிக்க முடியுமா? மணி என்ன? 6:35. ஃபைனல்லி மட்டனை பாயில் பண்ண போறோம். மட்டன் ரொம்ப பெரிய பெரிய பீஸா இருக்குதோ? சரியா? சிக்கன் ஏன்பா இங்கத்தி கோழி இங்கத்தி மட்டன்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல இருக்குது? ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம்ப்பா. அதனாலயா? சிக்கன் ஸ்கின் அவுட் தானே இது? ஆமா ஆமா. சரி ஓகே, இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இடம் கொடுப்பா. நான் முதல்ல காபி போடு. நீ எல்லாத்தையும் வந்து சூடு பேருனா வேக வைக்கிறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வெளில வா. வெளில வரும்போது என்ன பண்ணணும், இந்த பாலை அப்படியே தள்ளி விட்டு வெளில வந்துடணும் நீ. ஓகே, அப்படிதான் நடக்க போகுது. ஓரத்துல அதுதான் வச்சுக்கிறேன் நீ. பாருப்பா, உதிரி உதிரியா அரைச்சிருக்கேன். வெரி குட். நான் கூட இவ்வளவு வெங்காயத்தை எங்க இருந்து போட்டு இது பண்றதுன்னு யோசிச்சிருந்தேன். பால் மிஷின் ஆயிட்டாப்பா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி 15 பேருக்கு செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெங்காயம் போட அப்பதான் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். இது ஆட்டுக்கால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய. உன் சமையல சாப்பிட்டதே இல்ல அப்படின்ட்டு வராங்க. ஏன்டா வந்தோன்னு ஓடுற லெவலுக்கு ஆகிடாத. பயமாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு கொஞ்சம். எனக்கே பயமாதான் இருக்குது. ஒரு இது இருக்குது. எல்லாத்தையும் ஒரு 10 விசிலே விடு. உன் விசில் மட்டும் என்னப்பா அப்படின்னு தான் அதோட நின்றுது. மிஷினை காட்டு. தக்காளி எப்படி கட் பண்ணிட்டு பார்ப்போம். நான் கூட அங்க வச்சிருந்தப்ப யோசனை, ஐயோ இவ்வளவு வெங்காயம் இவ்வளவு தக்காளி கட் பண்ணணுமா அப்படின்ட்டு. இத இருக்கிறதே மறந்துட்டேன். ஓகேவா? ஸ்லைஸ் ஸ்லைஸ் அங்க மெலிஸ் மெலிஸா இருக்கு. போடு போடு. கையில கட் பண்ணா கூட 10 நிமிஷம் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, வந்து கொத்தமல்லி தூள். ஓகே, எதுக்கு இது? சிக்கன் கிரேவிக்கா? சிக்கன் கிரேவி சுக்கா மாதிரி சேர்த்துக்கு லைட்டா. ஆமா, சுக்கா மாதிரியே செய். ஏன்னா எல்லாமே கிரேவி குழம்புக்கு நிறைய இருக்குது. ஆட்டுக்கால் பாயா இருந்து, குடல் கறி கிரேவி இருந்து. சிக்கன் ஒரு 10 மினிட்ஸா? 10 to 15 minutes. இன்னும் மசாலா தான் ஆட் பண்ணணும். இன்னும் நிறைய மசாலா இதில் ஆட் பண்ணல. தண்ணி வேணும், அப்புறம் ஆட் பண்ணிப்போம். ஓகேவா?
ஓகே. மசாலா பத்திரா மாதிரி தெரியலையே. இது போடணும், மசாலா போடணும். தண்ணி ஊற்றும் போது போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இதாகும். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணணும், வெயிட் பண்ணணும். இது முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஏற கட்டியாச்சா. இன்னைக்கு இதான்ப்பா என் அடுப்பு இப்படி பிஸியா இருக்குது. வருஷத்துல ஒரு நாள் பிஸி ஆகுது, அவ்வளவுதான். கொஞ்சம் தக்காளி போட்டுலாமா? போட்டுக்கோ. நீ என்ன அறிவா போற மிஷின்ல தானே டப்புன்னு போட்டு எல்லாத்தையும் எடு. பிரியாணிக்கு பத்தாம போயிடும் அப்புறம். என்னப்பா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டீங்களா? சிக்கன் மசாலா ஆட் பண்ணி சிக்கனை ரெடி பண்ணிட்டேன். நம்ம பார்த்தவங்க சூடா இருக்கு. பிரியாணி மசாலா ஆட் பண்றியா? இது எங்க மூணாறுல வாங்க பிரியாணி மசாலா? அதெல்லாம் இன்னும் தொடவே இல்லை. அதெல்லாம் பேக்கே பிரிக்காம வச்சிருக்க மாதிரி இதெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கறதுனால அதனால அப்படியே வச்சிருக்கிறேன். கருகிட்ட போடுறியா கணுக்கா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாரு மட்டை எல்லாத்தையும் போட்டாச்சு. பிரியாணிக்கு தேவையான மசால்ஸ். நான் அவசர அவசரமா வேலை செய்யும்பா. நீ என் பின்னாடி அவசர அவசரமா வரணும், புரியுதா? அதை விட்டு நீ ஸ்லோ பண்ணி நீ ஸ்டார்டிங் மிஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம போடுறது இவ்வளவு நேரம் உங்களுக்கு வெடிக்கல, இப்ப ஏன்பா வெடிக்குது? தண்ணி இல்ல. ஓ, இதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு இது பண்ணதுனாலயா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. பாத்துப்பா, கான்சென்ட்ரேட். வரவங்க அத்தனை பேரும் அலற விட்டுறாத. நான் உனக்கு காஷன் கொடுக்குறேன், பயம்புறுத்தல. ஐட்டம்ஸ் வேற ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், கன்ஃபியூஸ் ஆயிடாத. இதுல போடுறதுக்கு அதுல போடுறதுக்கு இதுலன்ட்டு. வச்சு வராங்கன்னா அழகா நம்ம ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தே பழகி இருக்கிறோம். இப்ப வரவங்க கையாலதான் சாப்பிடுவேன் அப்படின்னு குறிக்கோளோட வராங்க. நம்ம எல்லாம் செஞ்சுதான் சாப்பிட்டுறோம். இப்ப இங்க வந்து இந்த மாதிரி செஞ்சது கிடையாது, அவ்வளவுதான். கேப் வந்துச்சுல, ஏகப்பட்ட கேப் ஆயிடுச்சு. 2-3 வருஷம் ஆயிப்போச்சு. இதுல ஒரு டயலாக் இருக்கும், ஆளாளப்பட்ட ஜஃபார் பாய் அந்த மாதிரி பாய்ஸ் எல்லாமே பிரியாணி பண்ணு 3 வருஷம் 4 வருஷம் கேப் விட்டு பண்ணாங்கன்னா திணறுவாங்க. நீ ஏமாத்திரம் இல்லப்பா. அந்த ஒரு இது இருக்கு தெரியுமா, இதுல ஐயோ அந்த படம் கூலில ஸ்ருதிஹாசன கேட்பாருல்ல, இது என்னதுன்ட்டு. நான் இங்க வந்தேன் ஆயிடுச்சு. இல்ல நான் இங்க வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இதெல்லாம் புதுசா ஏதோ இருக்குது, என்னன்னே தெரியல. ஆமா, அதே கணக்குதான். இதெல்லாம் என்னன்னே தெரியல, ஏதோ செய்யற மாதிரி சமாளி அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இதாயிடுச்சு. வந்துச்சா? இல்ல, இப்ப கொஞ்சம் அடங்கிடுச்சு. அந்த இது வெடிக்கிறது அடங்கிடுச்சு. இப்ப இது வந்து சீன் எல்லாம் அப்படியே பெரிய இது மாதிரிதான். டப்படம் பிரியாணி தட்டுற டெவிசாவை தட்டுறது. சிக்கனை செக் பண்ணியா நீனு? சிக்கன் வேகட்டும். இல்ல, உப்பு காரம் செக் பண்ணியா? செக் பண்ணோம். மெயின் இன்கிரிடியன்ஸ் இங்க இருக்கு உயிரோட. அது என்னது? ஆட்டுக்கால். ஆமாப்பா, இன்னும் அதை கழுவாமே வச்சுட்டுங்கிற. அதை வேற வேக வைக்கணும், 10-20 விசில் விடணும். செய்யறது ஈஸிப்பா, அது செய்யறது ஈஸிப்பா. ஆனா வந்து கழுவுறது தான் இதெல்லாம் கஷ்டம். நீ எப்படான எடுத்து கட்டு. சும்மா ஒரு சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி பண்றவங்க எல்லாமே எப்படான்னு கட்டுறாங்க. இத்தனை டிஷ் பண்ற எப்படான்னு கட்டாம இருந்தா எப்படி? கட்டு எப்படான்னு. இதுக்கு பயங்கரமான பிஜிஎம் போடுற நீனு எடிட் பண்ணும்போது, புரியுதா? இன்னும் தலை காயவே இல்லப்பா. கடைக்கு
உன்னை யார் இப்ப தலை குளிக்க சொன்னா? மேல தூக்கட்ட. அப்படியே திரும்ப. அவர் ரஜினி சார் திரும்புற மாதிரி திரும்பணும் நீனு. ஆட்டுக்கால் ரெடியா இருக்குது. அவங்கதான் எல்லா வேலையும் பண்ணிட்டு கொடுத்தாங்களே, அப்புறம் நீ வேற என்னத்தப்பா பண்ற? கழுவுனா போதும்ல, இல்ல ஆப்ரேட் பண்ணுவியா? அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்ட்டு இதுக்கப்புறம் நீ ஆப்ரேட் பண்ணி வர போகணுமா? அத தேய்க்கணும். அப்பதான் அந்த முடியல தேய்ச்சி இருக்கிற சதையெல்லாம் எடுத்துட போறப்பா. சதையில எடுக்கலப்பா, முடி இருக்கும்பா, அதனால லைட்டா கீரிக்கணும். இப்படி கீரினா அந்த தீஞ்சதெல்லாம் வந்துடும். அதுக்காக தான். ஆனா கடையில எல்லாம் இதுல எடுக்கிறதே இல்லப்பா. நீ கடையில பார்த்தனா கருப்பாதான் இருக்கும், பாத்திருக்கியா? அப்படி கடையில வாங்கி தின்னும் போது பேசாம தானே தின்றோம். அப்புறம் நீ ஆப்ரேட் பண்றத பார்த்தா ஆட்டு கால்ல சதையா இருக்காது போல் இருக்குதுப்பா.